வணக்கம் நண்பர்களே. இன்றும் நாம் தராசு மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இலங்கையில் உணவு பற்றாக்குறை மற்றும் அரிசி பற்றாக்குறை, தேங்காய் பற்றாக்குறை, உருளைக்கிழங்கு பற்றாக்குறை போன்ற விடயங்கள் மக்களை நெருக்குகின்றன. ஆனால் பண்டிகை காலம் வருகிறது. உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும், மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நாடு முழுவதிலும் இந்த அதிர்வு அலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உணவு பற்றாக்குறை, பண்டிகை காலத்தில் மக்கள் எதிர்நோக்குகின்ற நெருக்கடிகள் போன்ற விடயங்கள் தொடர்பாக இன்று நிலாம்தீன் ஆய்வாளர் அவர்களோடு நாம் தராசு மேடை நிகழ்ச்சியில் கலந்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நிலாம்தீன் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நேர்களே. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து டைமண்ட் நகைகளுக்கும் 30% விலை கழிவு. அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். நீங்கள் சொன்னதன் பின்னர் இப்பொழுது முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 75,000 கிலோ நாட்டரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது, பாவனைக்கு உதவாதது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஏன் இவ்வாறு செய்கின்றார்கள்? அங்கிருந்து இந்த அரிசியை செக் பண்ணி பரிசோதனை செய்து இறக்க கூடாதா? ஏன் இவ்வளவு பொடுபோக்குத்தனம்? உண்மைதான். அது சுமார் 2300 மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அவற்றில் 75 விதமான அரிசியை கொழும்பு போர்ட் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 கொள்கலங்களில் இருந்து மனித பாவனைக்கு பொருத்தமற்ற அரிசி என்பதை உணவு மற்றும் மருந்து இன்ஸ்பெக்டர்ஸ் டீம் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்த அரிசி மீண்டும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்ண போறாங்களாம். இந்த அரிசியில் வண்டுகள் உள்ளதாம், பூச்சிப்புழுக்கள் உள்ளதாம். இதேவேளை இன்னொரு அநியாயத்தை பாருங்க. 25,000 கிலோ அரிசி கொழும்பு போர்ட்ல இருந்து தூக்கிட்டு அள்ளி போயிட்டாங்க, சுட்டுட்டு போயிட்டாங்க, திருடி போயிட்டாங்க. இது எங்க போய் சொல்ல போறாங்க? அதாவது இதை 2 விதமாக பிரிக்கலாம். இங்க அந்த அரிசி ஆர்டர் பண்ணவங்க இறக்குமதியாளர்கள் தமிழ்நாட்டின் எந்த இடத்தை தமிழ்நாட்டில் எடுத்தாங்களா, ஹரியானா எந்த ஸ்டேட் எடுத்தாங்கன்னு தெரியாது. அதை நான் 2 விதமாக நான் பார்ப்பேன். இலங்கை என்பது ஊழல் நிறைந்த ஒரு தேசிய நாடு, ஊழல் நிறைந்த தேசிய நாடு. அப்புறம் ஒரு 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 20,000 மெட்ரிக் டன் வரக்குள்ள 2,000 இந்த உளுத்துப்பன் அரிசியும் உள்ளுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு வியாபார தந்திரம். அப்படி நடந்திருக்குமா? இல்ல இந்தியாக்காரனே நம்ம தலையில கட்டிட்டானா என்ற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. 2 விதமான அணுகுமுறை இருக்கின்றது. ஒன்றோ இந்த அரிசி இறக்குமதியாளுக்கு தெரிஞ்சே செஞ்சு போட்டானா, இல்ல தெரியாம செய்யல. ஏனென்றால் அவன் அரிசை திறந்து ஓபன் பண்ணி பார்க்கத்தான் போறான், பக்கெட்டை உடைக்கத்தான் போறான். அப்ப இவங்களுக்குள்ள தரம் குறைஞ்ச அரிசி விலை குறைஞ்சு பேசிக்கொள்றது. இப்ப ஒரு 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 5,000 மெட்ரிக் டன் நல்ல அரிசி வரக்குள்ள 2,000-2,300 டொன்னை மெட்ரிக் டொன்னை திருட்டு தானே தள்ளிவிட்டால் அது அப்படியோ மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கெடிபிடிங்கிறதால இந்த டீமும் பார்த்திருக்கு. இது எப்பவும் எல்லா பொருட்களையும் நடக்கிறது தான். இந்தியாவில இருந்து வருகின்ற பருப்பா இருக்கட்டும், வெள்ளப்பூடா இருக்கட்டும், உளுவரிசையா இருக்கட்டும், எனக்கு இது அறிஞ்சம்பட்ட சொல்லலாம். இது இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி ஒரு கலப்படம் செய்யறது இந்த நாய்களுக்கு பழக்கம். எனவே இதுகளை செய்வார்கள், வர்த்தகரே செய்வார்கள், கன்றாய் பிடிச்சவங்க. எனவே 2 விதமாக நான் பார்க்கின்றேன். இந்தியாக்காரன் தெரிஞ்சானா, ஸ்ரீலங்காக்காரன் தெரிஞ்சானா, இல்ல 2 பேரும் சேர்ந்து தெரிஞ்சாங்களான்னு அது தெரியல. நாம் இதுக்கு நேற்றைய விளக்கம் கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி அரிசி கொண்டு வரும்பனால் அவங்க பிடிக்கிற அக்ரிமெண்ட்ல எனக்கு திருப்பி இந்த ஏற்றுமதி சார்ஜ் எல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி அரிசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் நான் ஸ்ரீலங்கா கடல்ல அமைக்கிட்டு பேசியிருக்கலாம். எது எப்படியோ ரிட்டர்ன் கொண்டு வச்சுக்கிறாங்க. இந்த அரசாங்கம் எந்த அளவு எடுக்க போகுது எனக்கு தெரியல. இந்த திருட்டுப்பாயில திருந்தவே மாட்டாங்க. ஊழல் மிகுந்த இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவது என்பது மிக நெருக்கடியான ஒரு பிரச்சனை. என்பிபி அரசாங்கத்துக்கு, அனுரகுமார திசநாயக்காவுக்கு. உணவுப் பொருட்களிலேயே ஊழல் செய்தால் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்ற விடயத்தை இந்த ஊழல்வாதிகள் நினைக்கிறார்கள் இல்லையா? அவனுங்க நினைக்க போறான். அப்ப பார்க்க மருந்துல செய்யறான். அதை நோக்கி குடிக்கிற மருந்து, அதே ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பெனடால் இந்த மாதிரி சின்ன சின்ன குளிசையில் அடிக்கிறவன் அவ உயிரை கிட்னி எவ்வளவு இப்ப இந்த கிட்னியை கொடுத்தா தூக்கிடணும் அப்படி சில்லறை விலைக்கு வித்துட்டுவாங்க. அந்த மாதிரிதான் ஸ்ரீலங்காட இந்த வியாபாரிகளும் இந்த மருத்துவம் இருக்குது. ஏனென்றால் ஒரு விடயம் எமது நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்.
அரசு மட்டும்தான் மாறுறது, எந்த ஒரு அதிகாரியும் மாறல. இப்ப கலம்பு போர்ட் கலம்பு இந்த துறைமுகத்தை எடுத்துக்கொண்டால் அது பல வகையான பாஸ் இருக்கும். அந்த பாஸை கேட்ல காட்டினா வண்டியை உடுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பாஸ் எல்லாம் திருடலாம். அதாவது ஒரு நரவுல இந்த மாதிரி வேலை, அது நீண்ட விளக்கம் கொடுக்கலாம். இந்த அரிசி தேடி போனது ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஒரு 10,000 கிலோ கொண்டு போய் விட்டால் அதை அவன் அங்க செட் பண்ணுவான், அந்த மார்க் பண்ணாம விடுவான். அந்த அதாவது அந்த கேட்ல அந்த பாஸுக்கு சைன் பண்ண வேணும். ரிட்டர்ன் இவர் உள்ள வருகின்றார் போறாங்கன்றதை அவங்க பதியாம விடலாம். என்ன உள்ளுக்கு பேசிக்கொள்ள இந்தாப்பா அடுத்த வருவன் உன்னையும் பார்த்து காமிச்சுக்கொண்டா ஒரு பாச வச்சு 3 ரிப் அடிப்பாங்க கேட்ல. இப்ப என்ட்ரன்ஸ் 1 கேட் 1 கேட் 1 மிக அதிகமா போகும். கொஞ்சம் தூரம் வேண்டா மட்டக்குழி சைட் பக்கம் கேட் இருக்கு, இந்த ஹார்பர் கேட் இருக்குது. அது கேட் நம்பர் 16 17 அப்படின்னு வரும். என்ன தெரிஞ்ச விஷயம் தான். எனவே இந்த கேட் பாஸ்ல இருக்கிறவன் நினைச்சா எதையும் சாத்தலாம், எதையும் இந்த திருட்டு வேலையும் பண்ணலாம், அவனுக்கும் ஒரு பங்கு போகும். இதையெல்லாம் அரசாங்கம் பிடிக்கிறோம்னா இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு ப்ரொசீஜர் ஆகும் தெரியுமா? எனவே அதுக்குன்னு ஒரு தனி டீமை உருவாக்கணும். சாத்தியப்பாடு குறைவு. எனவே அதிகாரிகள் மாறவில்லை என்பதால் இந்த ஊழலும் தொடரும் என்பதில் மாற்றுக்கிறது கடமை இல்லை. ஆனால் நீங்கள் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தீர்கள், ஜேவிபியினுடைய உளவாளிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஜேவிபிக்கு விசுவாசமானவர்கள், அனுரகுமார திசாநாயக்காவுக்கு விசுவாசமானவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த ஊழலை கட்டுப்படுத்துவார்கள் என்று நீங்கள் ஒரு செவ்வியில் குறிப்பிட்டிருந்தீர்களே. உண்மைதான். அதாவது இப்ப இந்த கேட்டுங்கிறது சாதாரண ஒரு இந்த சிப்பாய் ஊர்காவல் படை போன்ற இடம். உதாரணமாக இப்ப நாங்க கலம்பு போட்டு எடுத்துக்கொண்டால் அந்த அந்த எங்க எந்த காகில்ஸுக்கு நேரே, அதாவது பெட்ராவில் அந்த கோட்டையிலிருந்து காகில்ஸுக்கு நேரே வருங்கிறது முதலாவதுக்கு அது மினிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். இந்த கேட்டில இருக்கிறதெல்லாம் அவங்க உள்ளவாக இருக்கல, உள்ளுக்குள்ள ஸ்டாஃபுக்கெல்லாம் இப்ப உயர் இடங்களில் எந்தெந்த பேப்பர் டீல் ஆகக்கூடிய இடங்கள், இந்த பேப்பர் ஃபங்க்ஷன் டீலிங் பண்ணக்கூடிய இடங்கள் அவங்களோட உளவாளி எப்போதும் இருப்பாது. நம்ம இந்த அரிசி கலவை பிடிப்பாட்டு இருக்கு, எங்கிருந்து பிடிப்பாட்டு இருக்குது? 25,000 kg அரிசி பிடிப்பாட்டு இருக்குது. இது எங்கிருந்து போகுது? பேப்பர் வச்சு தான் பிடிப்பாங்க. கேட்டுகள் எல்லாம் பார்க்கல. அது கேட்டுகள்ல 2 செக்யூரிட்டி கார்டு இருப்பான். அந்த அந்த காக்கி உடையான போலீஸ்கார் இல்ல, ஹார்பருக்கான செக்யூரிட்டி, துறைமுகத்துக்கான பாதுகாப்பு இருப்பாங்க. அவங்களும் செட் பண்ண கேட்ல ஒரு ஆண்டுக்கு போன் பண்ணுவான். உள்ள இருந்து கேட் நம்பர் 1 இந்த வெஹிக்கிள் வருகிறது பக்கத்துல பாஸ் ஆகுனா பாஸ் ஆக்குவான். ஒரு பெரிய அதிகாரி ஆர்டர் கொடுப்பார். கேட் நம்பர் 3 சோ வெஹிக்கிள் வருகின்றது, குயிக்கா பாஸ் பண்ணு, அது பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் கரியா பார்க்க மாட்டான், அனுப்பிட்டு இருப்பான். இதுதான் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்க சிஸ்டம். இந்த சிஸ்டம் சேஞ்ச் எப்ப பண்ண போறீங்க? எனவே இது ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கம். எல்லா கேட்டுகள் அதிபதானமாக இப்ப ஒரு ஏரியாவில் ஒரு வந்து போலீஸ் நினைச்சால் இந்த எல்லாம் இப்ப செக் பாயிண்ட் இல்லை, செக் பாயிண்ட்ல இந்த நம்பரை கொடுப்பான், வார வைக்க அனுப்பிட்டு இருப்பான். இதெல்லாம் தேடி பிடிக்கிறேன்னா காலம் எடுக்கும். ஒபிஷியல் ரீதியாக ஒபிஷியல் உயர் மட்டங்கள் நடக்கிற ஊழல் எல்லாம் வருகுது. நிறைய ஊழல் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் எல்லாம் ஆள் இருக்காங்க, உளவாளி கொடுப்பாங்க. அப்ப இந்த கேட்டுகள்ல ஹார்பர் கேட்டுகள் திருவண்ணாமலையா இருக்கட்டும், யாழ்ப்பாணமா இருக்கட்டும், காலியாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் இந்த கேட் பாஸ் அனுப்பக்குள்ள இவங்க நினைக்கிறான் சிஸ்டம் கல்லாப்பையில் அனுப்பிட்டு இருப்பாங்க. பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவுப் பொருட்களின் விலைகளை 25% குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளாரே, இது சாத்தியப்படுமா? ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்கா தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளாக கூறி வந்த விலை குறைப்பை செய்ய முடியாமல் உள்ள நிலையில் இது சாத்தியமாகுமா? உண்மைதான், சாத்தியம் மிக குறைவு. நாங்கள் பல நேர்காலம் சொல்லியிருக்கின்றேன். ஒரு காலம் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறைக்கலாம். இப்ப 25% பண்ணால் இப்ப சீனி நினைக்கிறேன் 350 ரூபாய் பிரவுன் சுகர். அப்ப 350 ரூபாயில 25% குறைக்க முடியுமா? எங்க குறைக்க போறோம்? அது பொய். நான் நினைக்கல. இதுவும் ஒரு ஏமாற்று சுத்தமா தான் இருக்கலாம். ஆனால் ஒரு விடயம், நாட்டில் பொருள் தட்டுப்பாடு வருவதற்கு பல்வேறு நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலையீடு செய்வதற்கான காரணம் என்கின்றார் அமைச்சர் வசந்த சமரசிங்க. அது ஒரு பக்கம் உண்மையும் தான். ஆனால் இவங்க எடுத்த ஜனவரியில் வாகன இறக்குமதியில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு பண்ண போறாங்க. அப்ப எங்கிருந்து வந்துட்டு அந்த திரைசீரிலிருந்து டொலர் எல்லாம் காலியாகும் மத்திய வங்கியிலிருந்து. எனவே இந்த டொலர் காலி ஆகும்னா சாமானுக்கு விலை குறைக்க முடியாது. அப்ப அங்கிடம் ஒரு ஏகப்பட்ட பணவீக்கம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இப்ப அங்க மக்களுக்கு பண்டிகை காலத்துக்கு சதோஷ ஐட்டங்களை சொல்லலாம். சில வேளை இந்த இத்து போன நிறைய ஐட்டங்கள் கிடக்குது. இப்ப சீனிக்கு குறைக்கலாம். சீனிக்கு 25% குறைத்தாங்க. எங்க போவோம்? 125 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் சீனிக்கு 75 rupees அவங்களை குறைக்க முடியுமா? அது சாத்தியப்பாடு இல்லை.
ரூபாய் 10 ரூபாய் போல 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் தான் இதுவரையும் குறை. அது முடியாத காரியம். பொருள்களுக்கு இவங்கள் விலையை குறைப்ப என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவார்களானால் எங்க இந்த சிபிஆர் உழைக்கப்பட்ட பணம் எல்லாம் காலியாகும். எனவே இதை அவங்க தொடர்ந்து இதே அளவுல வச்சுக்கொண்டு அந்த அரசாங்கத்தை ஓட்டலாம ஒழிய இவர் வசந்த சும்மா என்ன சனமோ சொல்றது தெரியல. வசந்த சொல்லுவதின் ரீதியில விலைகளை குறைத்தால் நாடு மீண்டும் பணம் அச்சிட்டு இன்னும் மீண்டும் ஒரு பணவீக்கத்துக்கான ஒரு முன்னேறுவா பார்க்கலாம் ஒழிய இவர் சொல்கின்ற 25% இப்ப கிறிஸ்துமஸ் நெருங்கிட்டு புத்தாண்டு நெருங்கிட்டு தைப்பொங்கல் இதுகளுக்கெல்லாம் அந்த 3-4 பண்டிகைகள் ஒன்றா அந்த வருடத்துக்குள் வருவதால் இவர் அதை குறைக்கலாம் சொல்லியிருக்கலாம். சதோசை ஊடாக நாங்கள் இதை நடந்தால் மட்டும் சாத்தியப்படுவோம். நிச்சயமாக இந்த கேள்விக்கு நாங்கள் 1 ஜனவரி 1க்கு பிறகு நாங்கள் இந்த கேள்வியை நிச்சயம் மறக்காம தொடரலாம் என்று பார்க்கின்றேன். இப்பொழுது மக்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? ஏனெனில் நீங்கள் அதிகமாக மக்களோடு புழங்குகின்றவர். இதன் காரணத்தினால் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? இப்ப அனுர அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி இருக்கிறதா? இந்த விலை ஏற்றம் பிரச்சனைகள், அரிசி பிரச்சனை, தேங்காய் பிரச்சனை மற்றும் உருளைக்கிழங்கு பிரச்சனை, இது என்ன அடிப்படை உணவு பிரச்சனை தொடர்பாக மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? என்ன பாருங்க, உண்மையிலே ஸ்ரீலங்கா மக்கள் நல்ல மக்கள். அந்த 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 வடிவேல் மாதிரி ரொம்ப நல்லவன் சொல்லி ரொம்ப அடிச்சு போட்டானாம். ஏங்க நீங்க மாறி அடிக்கல, ரொம்ப நல்லவன் சொல்லி போட்ட மாதிரி சிங்கள மக்களுக்கு இது, அதாவது மக்களுக்கு கணக்கு இல்லை. ஏனென்றால் மக்கள் பழகி போயிட்டு, பட்டினி கிடந்து பழகி போயிட்டு, அதாவது இப்ப இந்த தங்களுடைய செலவை குறைச்சி இருக்கிறாங்க, இப்ப பிரயாணங்களை குறைச்சி இருக்கிறாங்க, களியாட்டு நிகழ்வுகளை குறைச்சி இருக்கிறாங்க. அப்ப இந்த பஞ்ச நிலைமைக்கும் இந்த வறுமை நிலைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓரளவு பழகி விட்டார்கள். என்ன இந்த எதிர்ப்பு கிளம்பினா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஆவுண்டா வந்துருங்கள் போராட்டம் பண்ண அந்த அளவுக்கு இது வரையும் வரல. அதாவது விலை எதிர்ப்புக்கான போராட்டம் இங்க நாட்டுக்குள்ள வரவே இல்லை. எந்த விலை ஏற்றினாலும் அந்த பொருளை வாங்குவதற்கு முண்டி அடிக்கின்றார்களே ஒழிய நிச்சயமாக இவங்கள் ஆர்ப்பாட்டம் எடுத்து ஒரு ஜனரஞ்சக போராட்டத்துக்கு யாரும் வழிகோலையும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லைன்னு மக்கள் பழகி விட்டார்கள். அதாவது சொல்வது இப்ப பெட்ரோலுக்கு நாங்க 500-450 எல்லாம் பழகிட்டோம். இவங்க 5 ரூபா குறைச்சானே 10 ரூபா குறைச்சானே எப்படி அடிக்கத்தான் பெட்ரோல் ஃபில் பண்ணத்தான் போறாமண்டு மக்கள் அந்த உணர்வுகளுக்குள் வந்து விட்டார். அதே போன்று தட்டுப்பாடு வரக்கூடாது. தட்டுப்பாடு வந்தா பிரச்சனை வரும். என்ன விலை கொடுத்து மக்கள் கொள்ளுவனவு செய்யக்கூடிய அளவுக்கு தாராளமாக பொருள்களை அரசாங்கம் சந்தையில் அனுப்ப வேண்டும். அங்கே சாமான் ஒன்று இல்லையென்றால் நிச்சயமா கொழும்பு மாநகரம் ஒரு பெரிய ஒரு பந்துல வெடிக்கும். எனவே மக்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பிரச்சனையாக பார்த்தா நான் எந்த ஊடகத்தையும் ஒரு கருத்தும் வரல. இந்த யூடியூப் அந்த குடிசை கைத்தொழிலாளர்கள் இந்த யூடியூபர்கள் ஒரு மைக்கை நீட்டிக்கு நின்று அவங்களுக்கு புழப்பு ஒண்ணுமே, அதனால நீட்டிக்கு நிற்பார்கள் ஒழிய மக்களிடத்தில் அது வெளிப்படையாக பார்க்க போனால் இது ஒரு பிரச்சனையாக இன்னும் விசுவரம் எடுக்கவில்லைன்னு அடிச்சு சொல்லுவேன். இப்ப அறகலைய வந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் அது பெரிய அதிர்வை ஏற்படுத்தவில்லை, மக்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஒன்று, ஏனெனில் இப்ப கிராமப்புற மக்கள் தங்களுடைய வீட்டில் வளருகின்ற மரக்கறியை சாப்பிடுவார்கள். அரிசி அவர்களுக்கு மட்டக்களப்பை பொறுத்தளவில், யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில், வன்னியை பொறுத்தளவில் அரிசி அவர்களுக்கு தாராளமாக இருக்கும். ஆகவே கிராம மக்கள் ஓரளவு சமாளித்துக் கொள்கின்றார்களா? அதே சிங்கள மக்களை பொறுத்த சில அவங்களும் இந்த மரக்கறி மட்டுமில்ல, இந்த மரவள்ளி கிழங்கின் இலையை கூட உணவாக சமைக்கக்கூடியவர்கள் சிங்கள மக்கள். இதை மொனராகால, பிபில, பதுல் அந்த மாதிரி இடங்கள்ல நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால அறிஞ்சுக்கிறேன். யாழ்ப்பாண மக்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் எல்லாத்திலையும் அனுபவித்து தேறியவர்கள். அவர்கள் இலக்க ஒன்றும் இல்லை. அவர்களை அதாவது எந்த ஒரு இந்த இலங்கை அரசாங்கம் ஒரு பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தடையெல்லாம் விதித்த போது அவர்கள் சொந்தமாக எல்லாவற்றிலும் அவர்கள் தன்னிறைவு கண்டவர்கள். எல்லாவற்றிலும் இப்ப பாருங்க, மின்சாரம் இல்லை என்றால் துவிச்சக்கர வண்டியில அந்த டைனமோ காய் ஒன்று இருக்கு, இந்த அந்த காலங்களில் லைட் பத்து முன்னுக்கும் அதுல மின்சாரம் பிடிச்சி லைட் பத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியல, இது செய்திக்கு வந்த ஒரு விடயம். அப்ப புஷ்பைகள்ல என்ன துவிச்சக்கர வண்டியில அந்த பின்னுக்கு அந்த டைனமேட்டை அந்த டயர்ல சுற்றி என்னமோ ஒரு மின்சாரம் நடத்திக்கிறாங்க. அப்ப அப்படியெல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகளை அதாவது வில்லேஜ் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுக்கிறாங்க யாழ்ப்பாண பொறுத்தவரை. எனவே வன்னி வடக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளாதார தடை விதித்தாலும் அந்த மக்கள் போராட்டம் முன்னேறிக்கக்கூடிய மக்களே ஒழிய அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா படலை. சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது. வறுமையில் என்ன கேட்டால் மொனராகல மாவட்டம் இந்த பிபில ஏரியாவில் மிக ஒரு பின்தங்கிய பகுதிகள்.
அந்த மக்கள் மிக அதிகமான உணவுக்காக பிளாக்காக எல்லாம் சமைக்கும் நிலை வந்திருக்கின்றது. இந்த வறுமை நிறம் சிவப்பில் நான் இங்கே சொன்ன போன்று மரவள்ளி இலைகள் வத்தாழை கிழங்கு இந்தியாவுக்குள்ள சொல்லுவோம் சக்கரவள்ளி என்று அந்த இலைகளை எல்லாம் சமையலாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் தேர்ச்சி பெற்றிருக்க சிங்களம் அது சிங்கள உணவாகவும் பார்க்கப்படுகின்றது. இங்க வடகிழக்கு நாங்கள் கேள்விப்பட்டே கிடையாது, அறிஞ்சும் இல்லை தெரிஞ்சும் இல்லை. இந்த மாதிரி விடயங்களை சிங்கள ஏரியாக்களை கேள்விப்படுகிறோம். அதே போன்று கண்டி பகுதிகளிலேயும் கடந்த காலம் இந்த கொரோனா கால வறுமையிலையும் இந்த நெருக்கடியான வறுமையிலும் பாடசாலை செல்லும் மாணவர் கூட மிகவும் ஒரு நெருக்கடியான வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவு சொல்லப்போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதியாக வாகரை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப வறுமை நிறம் அங்க மீனவ தொழிலையும் இந்த சிறிய இந்த விவசாயத்தை நம்புகின்ற மக்கள் மரக்கரை தோட்டங்களை இப்ப எல்லாம் வீழ்ச்சி கண்டு காரணம் என்னென்றால் எல்லாமே விலை அதிகம். இப்ப பாருங்கள், இன்று இந்தியாவில் பேச்சு அதிபர் அனுரை அவர்கள் ஏகப்பட்ட நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோமே என்ன கேட்பாங்க, தேனாறு பாலாறு புறமானு மோடி மாஸ்தான் நிறைய எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், நிறைய நாங்க புறவு தருகின்றோம், நிறைய இலங்கை உதவி பண்ண போகின்றார். இந்தியாவினுடைய விடயங்கள் தொடர்பாக இன்னும் ஒரு சந்திப்பிலே நாம் விரிவாக பேசுவோம். இப்பொழுது நாடு முழுவதும் அதிக விலைக்கு அரிசி விற்பனையாளர்கள் சுற்றி வளைப்புகள் நடந்துள்ளதாகவும் அறிய வருகிறது. இதற்கான சட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும், அது என்ன நிலவரம்? அது உண்மைதான். அது கிட்டத்தட்ட ஒரு 316 அரிசி கடைகளில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக சிக்கியுள்ளார்கள். இன்று மண்டே திங்கட்கிழமை முதல் அவர்களுக்கு எதிராக நுகர்வோர் அதிகார சபையினால் அந்தந்த ஊர்களில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதாவது அதன் பின் அவங்களுக்கு அதாவது இந்த வழக்கு தாக்கல் என்பது போது அதிக விலைக்கு விற்றார்கள் என்று ஒரு நுகர்வோர் அதிகார சபையால் அந்தந்த ஏரியாவில் உதாரணமாக இப்ப கொழும்புன்னா கொழும்பு ஏரியாவுக்குள்ள பார்ப்பாங்க, வெள்ளவத்தையும் கொழும்பு அடக்கும், வெள்ளவத்தை தாண்டி முரட்டு வாங்கிட்டு போகல அந்தந்த ஏரியா நீதிமன்றங்கள்ல வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க. வழக்கு தாக்கல் பண்ணி ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கடந்து அவங்களுக்கு சம்மன் அழைப்பானை போகும், கோர்ட்டில் ஆஜராகுவார்கள். அவர்களுக்கு தண்ட பணம் கட்டப்படும், நிறைய ஃபைன் பண்ணப்படும். இவங்க அதிக விலை விற்று லட்சக்கணக்காக ஃபைன் பண்ணப்படும். அது ஒரு சீரழிவு தான், அது நல்ல சிஸ்டம் தான். இப்பதான் கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்க. எனவே நிறைய சொத்து வளைப்புல இந்த அதிகாரிகள் ஈடுபட்டு அதிக விலைக்கு விற்ற இந்த கள்ள வியாபாரி எல்லாம் அள்ளி அவங்களுக்கான அந்த வழக்கு தாக்கலுக்கான நடவடிக்கை மண்டே செஞ்சுட்டாங்க. இந்த வாரமே வழக்கேற்ற போறாங்க. வழக்கேற்றால் உங்களுக்கு 1.5 மாசம் ஜட்ஜி ஆர்டர் போடுவாங்க, உங்களுக்கு அழைப்பானை சம்மன் கொடுப்பாங்க. அந்த சம்மன் மூலம் உங்க வழக்குல போய் 5 மாசம் 5 தவணை 6 தானே போகும், உங்களுக்கு ஃபைன் ஒன்று கட்டப்படும். வழக்குல இவங்க ஃபைன் கட்டிப்பட்டு வரலாம். அவ்வளவுதான், குற்றச்சாட்டு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு எதிராக. இப்ப அரிசி விற்பனையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பிரச்சனை வரப்போகிறது இப்படி இவர்கள் கைது செய்தால் அல்லது சட்ட நடவடிக்கை எடுத்தால். அது எடுக்காமலும் இருக்கல. அவங்க அதிக விலைக்கு, அதாவது நாங்க நேற்று தானே விளக்கம் கொடுத்துக்கிறோம், அவன் நட்டப்பட போறான், கூடத்தான் விற்பானு. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை பசிக்கு அவன் உணவு வேணும் என்றால் ஒரு 10 ரூபாய் கூட யாருமே பார்க்க மாட்டான். அதைத்தான் நடந்து இருக்குது. அவன் நஷ்டம் அடையக்கூடாது, எங்கட மக்கள்ல பசி போகணும் என்றால் இந்த 10 ரூபாய் லாபத்தை பார்க்க அரிசி வாங்கித்தான் போவான். ஆனால் அரசாங்கம், அதான் நாங்க சொன்னோம், அரசாங்கம் இந்த தீர்மானம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கல. பிரச்சனை எங்க வருமென்றால் இந்த அதாவது அரசாங்கங்களுக்கு நான் 1-2 ஆகுது அந்த தேனி கூட்டங்கள் போன்று அரசாங்க எதிரான சக்திகள் அதிகரிக்கும். இப்போதல்ல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்தால் வர்த்தக சங்கம் என்று ஒரு ரகசிய மீட்டிங் போடுவாங்க. எங்களுக்கு பாருங்க நாங்க உழைக்க முடியாது அரசாங்கம் வந்து அரசாங்க எதிரான சக்திகள் 1, 2, 3 சொல்லி வருடங்கள் போக போக அது ஒரு பெரும் சக்தியா மாறும். ஒரு 3 ஆண்டும் போகலாம். அது இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை. இப்பொழுது இப்ப இந்த விஷயங்களை, பொருளாதார பிரச்சனைகள், இந்த விஷயங்களை திசை திருப்புவதற்காக பல இந்த பட்டங்கள் கலாநிதிகள் தொடர்பான விடயங்கள் வெளிவந்த வண்ணம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நாமல் ராஜபக்ஷ எம்பியின் இந்த சட்ட படிப்பு தொடர்பான அவரது சட்ட கல்லூரி பரீட்சை தொடர்பான நிலை குறித்து சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிய வருகிறது. அதன் உண்மை நிலைமை என்ன? மஹிந்தரின் 2ஆம் ஆட்சி காலத்தில் சட்ட கல்லூரி பரீட்சை குறித்து பெரும் சர்ச்சை கிளம்பியது. நாமல் இந்த அட்டர்னியர் லோ, அந்த என்ன சொல்றது, இந்த சட்டத்தரணி பரீட்சை, அதாவது நாமல் அட்டர்னியர் லோ எக்ஸாம் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆன்சர் பேப்பருடன் எக்ஸாம் எடுப்பதாக குற்றச்சாட்டு. அதாவது இப்ப இன்றைக்கு ஒரு எக்ஸாம் நடப்பது என்றால் முன்கூட்டியே அந்த பரீட்சை பேப்பர், அந்த கேள்வி பேப்பர், குவெஸ்டின் பேப்பர் லீக் ஆக்குறேன், நம்ம பாச சொல்ல போனா லீக் ஆக்குறேன். இவருக்காக மாத்திரம் இப்ப நாளை எக்ஸாம் சொன்னால் 2 தினங்களுக்கு முன்பாக இவர கையில குவெஸ்டின் பேப்பர் போயிட்டு
அதை ஒரு நல்ல ஒரு ஆளை வச்சு நல்ல ஒரு ஸ்டடி பண்ண ஆளை வச்சு பதிலும் எழுதியிருப்பார். அப்ப அந்த பேப்பரை ஒரு போட்டோ காப்பி அனுப்பிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில நாளை நடக்க போற பரீட்சையின் அந்த ஒட்டுமொத்த கேள்வி பேப்பரும் நாமல்ல கைக்கு கிடைச்சிருக்குது. அதுக்குரிய ஆன்சரையும் வெளியே ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அப்ப இந்த எக்ஸாம் ஹாலுக்கு வரக்குள்ள அவர் பார்த்து கொப்பி அடிச்சு எழுதி போட்டார். இதை கூட பக்கத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டான் பாவி. அப்ப இதை போது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆன்சர் பேப்பருடன் எக்ஸாம் எழுதா குற்றச்சாட்டு உள்ளது. அது அப்போதைய லோக்கல் பிரின்சிபல் தெரிந்த விடயம் என்றுதான் கதை உள்ளது. அதாவது அங்க உள்ள லோக்கல் பிரின்சிபல் கிளம்பு 12 உயர்நீதிமன்ற பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல இவர் எழுதக்குள்ளே வழங்கி போச்சு. இப்போது சர்ச்சை என்ன? லஞ்சம் ஊழல் தொடர்பான ஆணைக்குழுவின் தலைவி யமுனி கமந்த துஷாரா இன்று காலை சிஐடியில் நீண்ட முறைப்பாடு கொடுத்துள்ளார். இவர் யாரு? கமிஷனர் ஃபார் இன்வெஸ்டிகேட் அலிகேஷன் ஆஃப் பிரைபரி ஆர் கரப்ஷன், ஊழல் லஞ்ச தடுப்புக்கு எதிரான ஒரு ஆணையாளர் கமிஷனர். முறைப்பாடு என்ன? மஹிந்தர் ஆட்சி காலத்தில் நாமல் தனது அடேனியர் லோ எக்ஸாம் எழுதியது அன்று எம்பியாகத்தான் அவர் போய் எக்ஸாம் எழுதியிருந்தார். பேப்பர் அந்த பரீட்சைக்கு அப்பியர் ஆகியிருக்கிறார். அப்போதைய காலத்தில் நாமுடன் எக்ஸாம் எழுதிய வேறு நபர் ஒருவர் நாமலின் எக்ஸாம் மோசடி குறித்து அன்று அந்த எக்ஸாம் நடந்த அன்று எக்ஸாம் ஹாலுக்குரிய இன்சார்ஜர், அவர் ஒரு அதிகாரி, லோக்கல் பிரின்சிபல், ரெஜிஸ்டர் ஆகியோரும் ஒரு நீண்ட முறைப்பாடை அவர் கொடுத்தார். அந்த முறைப்பாடுக்கு அந்த டீம், அதாவது அந்த லோக்கல் பிரின்சிபல் டீம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவர்கள் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டாலும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை அறிந்து அதன்பின் அப்போதைய நீதி அமைச்சின் செயலாளர் மினிஸ்டர் ஆஃப் செக்ரட்டரி சுகத கம்மத்திடம் தந்து முறைப்பாடு செய்துள்ளார். அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த பையன் தனது உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியாறி போய்விட்டார். இதுதான் நடந்தது. இப்ப இத கலப்பிருக்கிறாங்க. 12 வருடங்கள் கடந்த நிலையில் தற்பொழுது நாமல் மீது சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க கூடியதாக இருக்குமா? ஏனெனில் அந்த பேப்பர் எல்லாம் இருக்குமா? அது சாத்தியமாகுமா? சாத்தியமானால் குற்றச்சாட்டு எப்படி அமையும் என்கின்ற கேள்வியோடு சேர்த்து இன்னும் ஒரு கேள்வியையும் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். மஹிந்த ராஜபக்ஷவினுடைய 2வது மகன், அவர் கடற்படையில் திடீரென்று சேர்ந்து அதற்கு கடற்படையில் அவர் விற்பனராகி பட்டம் பெற்ற நிகழ்வு மிகப்பெரிய அளவில் ஒரு இளவரசராக கொண்டாடப்பட்டது. அதிலையும் சர்ச்சை இருப்பதாக ஏற்கனவே பிரச்சனைகள் வந்தன. இப்ப இது ரெண்டையும் இணைப்பார்களா? நான் முதல் இதை எடுப்பேன். நாமல முடியாது, அதாவது இவரை நிரூபிக்க முடியாது. காரணம், பொசிஷன் பேப்பர் ஏற்கனவே பரீட்சைக்கு முன்னதாகவே நாமலுக்கு வழங்கப்பட்டது என்பதற்கான ஆதாரம் இல்லை. அதாவது லோக்கல் பிரின்சிபல், அந்த ஹால் இன்சார்ஜர், ரெஜிஸ்டார் இவர்கள் சாட்சியாக மாறுவார்களா? மாற மாட்டார்கள். நாமலின் ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கிறா இல்லை, உண்மையிலே அவர் தான் எழுதியிருக்கிறார், மாற்ற முடியாது. கொஸ்டின் பேப்பர், அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு லீக் ஆனது என்றாலே பிரின்சிபல் மற்றும் பலர் கை செய்யப்பட வேண்டுமே, அது ஆதாரத்தை நிரூபிக்க முடியும். அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது சொன்னால் முதல்ல மாட்டுவது பிரின்சிபல் டீம், பிரின்சிபலா, பொறுப்பாளரா, ரெஜிஸ்டரா, அவர கையில தான் இருக்குது. இப்ப இவர் முன்கூட்டியே லீக் ஆனதுக்கு எந்த ஆதாரமும் ஒரு கடைசி வரையும் கிடைக்காது. இது எதுல நாம இந்த மடகளப்போ எங்கட பிள்ளையாண்ட விடியும் போல அடிச்சு சொல்லுவேன், இதால ஒன்றும் அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால நாம சொல்லிக்காரு, நாங்களும் அதை பத்தி மோதுவோம். என்னென்றால் இந்த அவரை சொன்ன கைகளுக்கு பேப்பர் இருக்காது. 20 வருஷம் முன்னாடி அந்த பேப்பர் இருக்கு, அந்த பண்டல வச்சிருப்பாங்க, அல்லாட்டி ஸ்கேன் பண்ணி சில வேலை கம்ப்யூட்டருக்குள்ள பூச்சிருப்பாங்க. பேப்பர் இருக்கோ இல்லையோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆன்சர் செய்யப்பட்டது நாம சொந்த கையெழுத்து. அதனால இவங்களால ஒன்றும் பண்ணல. பேப்பர் லீக் ஆகிருக்கா, சரியான நம்பர் முறைப்படி எத்தனை பேப்பர் பிரிண்ட் பண்ணாங்க, எத்தனை பேப்பர் பேலன்ஸ் பண்ணிச்சு, அதை எரிச்சு போட முடியலாம், கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆக செக்குல இவ்வளவுதான் சதக்கணக்கு போட்டா போல கரெக்டா இருக்கும். கடைசி வரையும் இதவங்க நிரூபிக்க முடியாது. இதுல யாரு சாக்கியம்? நாங்க இப்ப பிள்ளையாண்ட விடயத்துல இவர் ஆசாத் மௌலானா சொல்றா போல அந்த 2010, 12, 13 அந்த காலத்துல லோக்கல் பிரின்சிபல் அல்லது அந்த எக்ஸாம் ஹாலுக்கு பொறுப்பான ஒரு சீஃப் அதிகாரி அல்லது பதிவாளர், சட்டக்கல்லூரி பதிவாளர், இந்த 3 பேர்ல யாராவது ஒருவர் முன்வந்து ஆமாங்க பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா மட்டும்தான் ஒரு புருவாக மாற்றப்பாடு. இது தேவையில்லாத வேஸ்ட்ன்னு சொல்லுவேன். கடைசி வரை முடியாது. நேவிக்காரரை எடுத்துக்கொண்டால்
அவரு அதாவது அந்த நேவி என்ற அந்த அந்த பதவிக்கு போறணும் ஒரு பட்டதாரியா இருக்கணும். அதாவது இலங்கையில ராணுவம், தரப்படை, விமான, நேவி படை இந்த 4 படைகளுக்கும் இது நாங்க ஏற்கனவே சொல்லுங்க கெசட் ஆபீசர் சொல்லுவோம். அதாவது கெசட் வர்த்தக இந்த வர்த்தமானி உத்தியோகஸ்தர் கெசட் ஆபீசர். இந்த கெசட் ஆபீசர் பதவிக்கு போறார்கள் ஒரு பட்டதாரியா இருக்க வேண்டும். அதான் இந்த குவாலிஃபிகேஷன். இப்ப அவட மஹிந்தண்ட பையன் பட்டதாரியா என்பது எனக்கு தெரியாது. அவர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில எந்த இலையை கொண்டு போக தெரியல. அவர் முறையான பயிற்சி முடிக்கல. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அதையும் பண்ணல. என்றால் அவர் முறையாக பயிற்சி முடிச்ச மாதிரி தான் அவர் கெசட் ஆபீசர் தான் ஆடி தெரிஞ்சார். அது கேடட் ஆபீசர். அது கேடட் ஆபீசர், கெசட் ஆபீசர். அதாவது கேடட் ஆபீசர் அவரை பதவி வழியாக நாங்க சொல்லுவது என்னன்னு சொன்னால், கெசட் ஆபீசர் என்றால் இந்த ஸ்டார் கொண்டது அல்ல. அந்த இலங்கை அரசு சின்னம் இருக்கும் இல்லையா, இப்ப ஏஎஸ்பி குறைஞ்ச இலங்கையில ஏஎஸ்பி ஒருவர் ஒரு கெசட் ஆபீசர். சரியானே? நேவிலே கேடட் ஆபீசர்ங்கிறவர் அந்த தரத்தில் உள்ளவர் கெசட் ஆபீசர், வர்த்தமானி உத்தியோகஸ்தர். இவங்க எல்லாம் பதவி வழியாக தான் கேடட் ஆபீசர். விமானப்படைக்கு மார்ஷல் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த நேவியில அவர் ஒரு கேடட் ஆபீசர் தான். அவர் ரேங்க் என்னென்றால் கெசட் ஆபீசர், வர்த்தமானி உத்தியோகஸ்தர், ஒரு ஏஎஸ்பி லெவல்ல உள்ள உத்தியோகஸ்தர். புரியுதா? அதனால அவருக்கு ஒரு பட்டதாரியாத்தான் இருக்கணும். அவர் பட்டதாரி இல்லாதவர்களுக்கு அந்த போஸ்ட் ட்ரைனிங் போகல. அது அப்ப வந்துச்சுதான் அவர் முறையாக 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும். 1 இயர் நினைக்கிறேன். 1 இயர் கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு சொல்லப்படுது. அது சரியான தகவல் என்கிட்ட இல்லை. ஆனாலும் ஒரு பட்டதாரிக்குரிய பயிற்சி தான் அவர் பெற்றிருக்கணும். அவர் பட்டதாரி என்ற கேள்வி இப்போது இருக்குங்க. அடுத்து பிரதி சபாநாயகர் ரெஸ்லி சாலி மருத்துவ கட்டளை சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எதிர்கட்சி எம்பி நளின் பண்டார பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல எதிர்கட்சி இப்ப ஒவ்வொருவரா ராஜினாமா செய்யுங்கள் என்றால் அரசாங்கத்தினுடைய நிலைமை என்ன ஆகிறது? அது உண்மையிலே ஒரு சர்ச்சை கிளம்பி உள்ளதுதானா? அதனால் அவர் ரிசைன் செய்ய வேண்டும். அவரு ரிசைன் பண்ணக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதான். சிங்கள ஊடகங்கள் அவரை ஊத்தி காய்ச்சி எடுக்கிறாங்க. இந்த சிங்கள ஊடகங்களை கழுவி ஊத்தி காய்விக்கிறாங்க. சம்டைம் அவரும் அவருடைய எம்பி பதவி ரிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவரு ஸ்பெஷல் டாக்டர் இல்லை என்பது மட்டுமல்ல, டாக்டர் அசிஸ்டன்ட் என்றுதான் அவர் ரெஜிஸ்டர் செய்துள்ளாராம் என்ற கதையும் இருக்குது. அடுத்து இவர் ஸ்பீக்கர் என்றாலே இலங்கையில ஒரு பெரிய விடயம் இல்லையாது. எங்க சமூகத்துக்கும் அது இவர் ஸ்பீக்கராக இருக்கட்டும் இல்ல டிபியூட்டி ஸ்பீக்கர் இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி அவருக்கு இப்படி அவர் இந்த பதவிக்குள்ள வர விருப்பம் இல்லை. அரசியல வர விரும்பாத ஒருவர் வந்துட்டார். எனவே அவர் அநேகமாக ரிசைன் பண்ணுவார். பண்ணிட்டு தன்னை எம்பி பதவியை ரிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்பிபி அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யாரா நியமனம் பண்ணையும் வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் சூசகமாக சொல்லலாம். இப்ப இலங்கையில எம்பி பதவியை ஒருவர் ராஜினாமா செய்தால் 2வது இடத்தில் இருக்கிறவர் வருவாரா? அது எப்படி அந்த எம்பி பதவி ஃபில் பண்ணப்படுது? அதாவது இப்ப கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 10 எங்க என்பிபியில 12 எம்பி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த 12க்கு இப்ப தோத்த பட்டியல்ல இவங்க என்பிபியில ஒருவர் இருப்பார். இப்ப வெயிட்டிங்ல இருப்பார். அதாவது எப்படி சொல்ல போனா சரியா விளக்கம் சொல்ல போனால் இப்ப என்பிபியில கடைசியாக அவங்க 11 எம்பி வண்டியாகும் பொழுது இதுல அந்த 12வது இடத்துக்குரிய வேகன்ஸ் அங்க என்பிபியில இருக்கும். 13க்கும் ஆள் இருக்கும். இவருக்கு கீழே வாக்கு பெற்றவர் உதாரணமாக இவர் ஒரு 1.5 லட்சம் வாக்கு பெற்றால் 1,40,000 பெற்ற ஒருவர் வெயிட்டிங்ல இருப்பார். யாராவது இறந்து போனால் அது சிங்களவரா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் அந்த கொழும்பு மாவட்டத்துல யாராவது ஒருவர் போனால் அந்த வெயிட்டிங்ல இருக்கிற ஒருவரை கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா அதே கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருப்பாரா அல்லது இப்ப வேற கட்சியில அதிகமான வாக்கெடுத்தவர் இருந்தா? இல்ல அவருக்கு இந்த வாய்ப்பு என்பிபிக்குரிய வாய்ப்பு தானே. என்பிபிக்குரிய வாய்ப்புன்னா அந்த என்பிபிக்குள்ள உள்ள ஆள் தான் வெயிட். அதுல அந்த சஜித் ராணியோ வேற யாரும் வரையில. அவங்களோட அணியில யாராவது இறந்து போனா அந்த அணிக்காரங்களா அந்த சேம் அணிக்குள்ளாம வருவாங்க. இப்ப என்பிபியில இப்ப இவர் 10வது இடம் பண்ணா அங்கால இன்னும் அது கீழே 9, 8 எல்லாம் இருப்பாங்க. போனால் 12வது எல்லாம் ஆள் இருக்கும். அப்ப அந்த கட்சிக்குரிய பங்கு அந்த விகிதாசார முறைமை என்பது அந்த கட்சிக்குரிய ஆள் இருப்பார். இப்ப டாக்டர் கீழே ஒருவர் அவருக்கு கீழே இன்னும் ஒருவர் இருப்பார். அப்ப இன்னும் ஒரு கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல என்பிபிக்காரர்கள் 3 பேர் இறந்து போனால் அந்த 3க்குரிய ஆள் கடைசி வரையும் ஆள் இருக்கு. அது இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட். வேறு கட்சி வரையில அது அந்தந்த கட்சிக்கான அலிகேஷன் வேற நபர் கூறையில. இப்ப இலங்கையில் இந்த கலாநிதி பட்டம்
இது இவ்வளவு காலமும் இந்த சர்ச்சை வரவே இல்லை. இப்ப இவர்கள் பிரச்சாரம் செய்ததன் காரணத்தினால் எல்லாம் எங்களோட பிஹெச்டி என்று பிரச்சாரம் செய்ததன் காரணத்தினால் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. இப்ப என்பிபியில் கேகாலை மாவட்டத்தில் 2ஆம் இடத்தில் வெற்றி பெற்ற கோசல ஜாபீர எம்பியின் கல்வியும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அவர் என்ஜினியர் என்று சொன்னார். இப்ப அந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அவர் என்ஜினியர் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அது உண்மைதான். இவர் கேகா டிஸ்ட்ரிக்ட்ல 7 என்பிபி வெற்றியாளர்களில் 61,713 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றவர். இவர் தன்னை ஒரு என்ஜினியர் என்றுதான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்துள்ளாராம். கேகால டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் ஓபன் யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் முடித்ததாக என்றுதான் அவர் செல்லுறாராம். எந்த ஓபன் யூனிவர்சிட்டி தெரியாது. நான் நிறைய என்ஜினியரிங் டிப்ளமா ஓபன் யூனிவர்சிட்டி இதுல நுகர்கூடல இல்லைன்னு நினைக்கிறேன். டிஎஸ்சி இருக்குது, என்ஜினியரிங் இருக்குன்னு எனக்கு தெரியாது. முரட்டுக்குலாம் பாரு, இவர் ஓபன் யூனிவர்சிட்டி சொல்லுங்க. அது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் என்பதால் சட்டே சண்டே ஒரு 3 வருஷம் செஞ்சிருக்காரு. உண்மை இல்லை. இவர் ஒரு டிப்ளமா ஹோல்டர் தான் இப்ப பார்லிமெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் இவர் ஒரு என்ஜினியர் கீழே, அதாவது இந்த டிப்ளமா ஹோல்டர்ஸ் எல்லாம் ஃபைனல் இயருக்கு ஒரு 6 மந்த் வச்சு ஒரு என்ஜினியருக்கு அசிஸ்டன்டா வேலை பார்த்திருப்பாங்க பிராக்டிக்கலாக. அதனால இவர் என்ஜினியர் சொல்லி இருக்கலாம். அவர் ஒரு என்ஜினியரே கிடையாது. இன்னும் நாங்க சொன்னதானே ஏற்கனவே இவங்க நிறைய இன்னும் வர போறாங்க. இவங்க இந்த மக்கள் மத்தியில தாங்கள் ஒரு படிச்ச மண்டங்கள் காட்டினத்தால ஒரு கவர்ச்சி ஆக்கப்பட்டார்கள். இவங்க மைந்தண்ட காலத்தில் 5ஆம் வகுப்புக்காரன், 6ஆம் வகுப்புக்காரன், 7ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட ஓஎல் இல்லாமலே ஒரு 170 பேருக்கிட்ட இவன் ஆட்சியில் இருந்தால் ஓஎல்லே இல்லை. அப்ப இவங்க அதையெல்லாம் முறியடிக்கிறேன்னு சொன்னால் மக்கள் மத்திய எடுத்து செல்லண்டால் எல்லாரும் ஒரு கலாநிதி ஹோல்டர் கொண்டு போகக்குள்ள மக்கள் மத்தியில ஒரு கௌரவமா பார்க்கப்பட்டு அதுக்காக ஒரு 10 வாக்களிச்சிருப்பானுங்க. அட நம்ம ஆளுக்குள்ள ஒரு படிச்சவன் மாறாண்டாப்பா, அவனுக்கு ஒரு வாக்கு போடுவோம். எனவே அதுவும் ஒரு கவர்ச்சி தான். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய தேவை இப்ப எதிர்கட்சிகள் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபடலை. இவங்க என்னங்கடா இது கலாநிதின்னு சொல்லிக்கு வராங்க என்று பெருசா எடுபடலை. ஆனால் இது ஒரு தாக்கம் செலுத்த போகும். எங்கேயாவது நாங்க நேற்று சொன்ன முட்டிக்கு நிக்கக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுபடுத்தி யாராவது கையில் எடுத்தால் ஆட்சிக்கு எதிரான சக்திகளாக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இஷ்யூ. இந்த கலாநிதி பிரச்சனை எங்கட மக்களுக்கு அது இல்லவே இல்லை. மிக நன்றி எம் இலாம்தீன் அவர்களே. இன்று இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 75,000 கிலோ நாட்டரிசி மனித பாவனைக்கு உதவாதது மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவுப் பொருட்களின் விலைகள் 25% குறைக்க முடியுமா போன்ற விடயங்கள் மற்றும் இந்த கல்வி தகமையில் என்பிபி அரசு மிக பெரும் நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கிறது. நாமல் ராஜபக்ஷ எம்பி சிஐடியில் முறைப்பாடு, அவர் தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்படுவாரா என்ற பல கேள்விகளை இன்று நாம் தெளிவுபடுத்தினோம். இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி எம் இலாம்தீன் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.